பீகாரில் வக்ஃபு மசோதா அமலாகாது என்று பீகாரின் லாலு பிரசாத் கட்சியினுடைய முன்னாள் மாநிலத்தினுடைய மிக முக்கியமாக துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவினுடைய கருத்து தற்போது தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பீகாரில் வக்ஃபு மசோதா அமலாகாது என்றும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் உறுதியளித்திருக்கிறார். அதாவது அடுத்த தேர்தலில் பீகாரில் தங்கள் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மத்திய அரசால் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை அமல்படுத்த விடமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வக்ஃபு சொத்துக்களின் நிர்வாகத்தில் சீரமைக்கும் நோக்கில் கடந்த 1995 வக்ஃபு சட்டத்தின் திருத்தங்கள் மேற்கொள்ளும் மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வக்ஃபு வாரியங்களின் முஸ்லிம்கள் அல்லாத உறுப்பினர்கள் நியமனம், குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றுவோர் மட்டுமே வக்ஃபு சொத்துக்களை அர்ப்பணிக்க முடியும் என்பது போன்ற பல அம்சங்களை இந்த மசோதா கொண்டுள்ளது. இந்நிலையில் பாட்னாவில் தமது கட்சி அலுவலகத்தில் கடந்த நேற்று சனிக்கிழமை 5ஆம் தேதி பேசிய தேஜஸ்வி யாதவ், முஸ்லிம்களின் நல விரும்பிகளைப் போல் தங்களை காட்டிக்கொள்ளும் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் அதனுடன் கூட்டணி அமைத்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் உண்மை முகம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்ட பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்த மசோதா குறித்து ஒரு வார்த்தைகள் கூட இதுவரை ஏன் சொல்லவில்லை, இது துரதிர்ஷ்டவசமானது என்றும் தேஜஸ்வி யாதவ் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வக்ஃபு வாரிய மசோதாவை வைத்து அரசியல்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளும் ஆளும் பாஜகவும் தற்போது ஒரு அனல் பறக்கும் விவாதமாக வக்ஃபு விவகாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே வரக்கூடிய இன்னும் 6 மாதத்தில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறப்போகும் பீகார் தேர்தலில் 20 விழுக்காட்டுக்கு உட்பட்டு 18 விழுக்காடு இஸ்லாமியர்கள் வாக்குகள் கட்சிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் தேஜஸ்வி யாதவ் தற்போது இந்த கருத்தை அவர் வலிமைப்படுத்தி இருப்பது முஸ்லிம்களை அவர் தன் பக்கம் இழுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது. ஆர்ஜேடி எப்போதும் சிறுபான்மையினருக்கு சமமாக நல விரும்பிகளாக இருக்கும் என்று அவர்கள் பிரகடனப்படுத்தினாலும் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஜேபி மூமெண்டில் வளர்ந்த நிதிஷ்குமார் குருமி சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முஸ்லிம்களுடைய வாக்குகளை அதிகம் பெற்றார். இதற்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற அது பாஜகவோடு கொஞ்சம் கொஞ்சமாக இணைந்து தம் வலுவை முழுமையாக இழந்தார்கள். தற்போது 43 இடங்களை மட்டும் வைத்திருக்கிற நிதிஷ்குமார் அவருடைய அரசியல் கடைசி வாழ்க்கை தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தற்போது காசிம் அன்சாரி போன்ற மிக முக்கிய தலைவர்களும் ஏனைய பீகாரின் இஸ்லாமிய தலைவர்கள் பலர் வெளியேறி வருவது 18% இந்த வாக்கை மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வாக்குகளின் மூலம்தான் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருந்த நிதிஷ்குமார் தற்போது பெரும் அரசியல் தொய்வில் காணப்படுகிறார். இஸ்லாமிய தலைவர்கள் காசிம் அன்சாரி மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான பிரதிநிதிகள், அதே போன்று கடைநிலை ஊழியர்களாக இருக்கும் ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் சாறையாக கட்சியை விட்டு வெளியேறி வருவது வரும் தேர்தலில் அவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சி 862 மாவட்ட தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது 68 மாவட்ட செயலாளர்கள் நாடு முழுவதும், அதாவது மாவட்ட தலைவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற பூத் கமிட்டிகளை தங்கள் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளை வலிமைப்படுத்துவதும், புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு மற்றும் புதிய வாக்காளர்கள் இணைப்பு இவற்றை தாங்கள் மிக அதிக கவனம் செலுத்தப் போவதாக நேற்றைய முன்தினம் வீடியோ கான்ஃபரன்ஸில் ராகுல் காந்தியோடு தெரிவித்தார். இந்த நிலையில் இது அவர்களுக்கு சோதனை களமாக பீகார் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை களத்தில் அவர்கள் வலிமையான ஒரு கட்சி, அதாவது அடிமட்ட அளவிலே வலிமை வாய்ந்த ஒரு கட்சியாக ஆர்ஜேடி இருக்கின்றது. சாதிய, யாதவ், தலித்துகள், முஸ்லிம்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களை உள்ளடக்கிய இந்த கட்சி நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவுக்கு
பெரும் சவாலை ஏற்படுத்து என்றாலும் வக்குபு பிரச்சனையில் பெரும் வாக்கு வங்கியை ஒரு கால் இழந்தால் இந்த பிரச்சனையை தேஜஸ்வி அரசியலாக்க முனைந்து அதன் மூலமாக நிதிஷ் இழப்பாரையானால் அது பாஜகவுக்கு எந்த பின்னடைவையும் ஏற்படுத்தி விடாது. அது நிதிஷ்குமாருடைய வாக்கு வங்கியில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதிலும் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வருவது பெரும் சந்தேகத்தை எழுந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு நாட்கள் இத்தனை மணி நேரங்கள் நாடு முழுவதும் பேச்சு பொருளாக ஆக்கப்பட்ட பின்பும் இது குறித்து ஒரு கருத்தையும் சொல்லாமல் மௌனியாக தொடர்ந்து தன் நிலைப்பாட்டை எடுத்து வருகிற நிதிஷ்குமார் எப்போது வாய் திறக்கப் போகிறார்? அவர் திறக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் கசீம் அன்சாரி போன்ற தலைவர்களும் ஏனைய மூத்த பொதுச் செயலாளர்களும் வெளியீட்டில் தமது நிலைப்பாட்டை அவர் எவ்வாறு சரிப்படுத்த போகிறார் என்கின்ற பல்வேறு கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. இன்றல்ல நாளை நிதிஷ்குமாருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அடுத்த செய்திகளோடு நாம் ஆதாரத்தோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.